அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போற தலைப்பு ஈகோ, பிரைட், அரகன்ஸ் தான். நீங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்துல பிறக்கும் போதே இந்த ஈகோ, பிரைடு, அரகன்ஸ் இந்த மூணு விஷயத்தோட தான் நம்ம பிறப்போம். ஈகோங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆணவம். ப்ரைட் அப்படிங்கிறது தற்பெருமை. அரகன்ஸ் அப்படின்னு கேட்டா நான் தான் எல்லாத்த விட பெருசு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, ஆட்டிடியூட் காட்டுறது. மற்றவங்கள வந்து சிறுமியாவும் தன்னை மட்டும் உயர்வாக நினைக்கிற அந்த ஆட்டிடியூட் தான் வந்து இந்த அரகன்ஸ் அப்படிங்கிறது. இதை பத்தி நம்மளுடைய சுப்ரீம் செல்ஃப் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள வந்து நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கு. நம்ம பிறக்கும் போதே பாசிட்டிவ் எமோஷன், நெகட்டிவ் எமோஷன் ரெண்டும் கலந்து தான் நம்ம வந்து பிறப்போமே. ஸோ நிறைய டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவ் எமோஷன்ஸை, இந்த ஈகோ, ப்ரைட், இதை என்ன பண்ணுவோம், நம்ம சப்ரஸ் பண்ணி உள்ள வைப்போம். இப்போ உங்களுக்கு வந்து ஒருத்தரை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க போய் வெளிப்படையா எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. நீங்க அவங்கள பார்க்கும்போது எப்படி பேசுவீங்க, ரொம்ப அப்படியே ஒரு மகிழ்ச்சியா அவங்கள பார்த்தாவே ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி ப்ரிட்டன் பண்ணிப்பீங்க, நடிப்பீங்க. பட் உள்ளுக்குள்ள வந்து எப்படி இருக்கும்னா அந்த வெறுப்பை வந்து நீங்க அப்படியே உள்ள வந்து சப்ரஸ் பண்ணி வச்சிருப்பீங்க, உங்க நெகட்டிவ் இமோஷன்ஸை. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து அப்படி சப்ரஸ் பண்ண பண்ண அது ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடும்னா அரகன்ஸா மாறிடும். இந்த அரகன்ஸ்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னா ஆங்கர் இருக்கு. ஸோ ஆங்கர், இந்த ஜெலஸ், இது ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த அரகன்ஸுங்கிறது. ஸோ இந்த அரகன்ஸ் வந்து அதிகமாக அதிகமாக எப்படி இருக்கும்னா அந்த சென்ஸ் ஆஃப் ரீசனிங், உங்களுக்கு வந்து அந்த பகுத்தாய்வு செய்யற அந்த இதுவே போயிடும் அப்படிங்கிறாங்க, உங்க கண்ணை மறைச்சிருங்கிறாங்க. இந்த அரகன்ஸுங்கிறது ரொம்ப மிக கொடுமையான ஒரு விஷம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மூணு விஷயமுமே, இந்த ஈகோ, ப்ரைடு, அரகன்ஸ், இந்த மூணு விஷயமே நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பை வந்து உண்டாக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த மேட்ரிமோனியல் கவுன்சிலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, மேரேஜ் கவுன்சிலர்ஸ் எல்லாம். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலான இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டிவோர்ஸ் எல்லாம் ஆகுது பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த டிவோர்ஸ் ஏன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு மெயின் ரூட் காஸ் எங்க இருந்து என்னன்னு பார்த்தா இந்த ஈகோ, ப்ரைடு, அரகன்ஸ் தான். ஸோ இதனாலதான் நிறைய மேரேஜ் வந்து ஃபெயிலியர்ல கொண்டு போய் விடுது, போய் டிவோர்ஸ்ல விடுது அப்படிங்கிறாங்க. ஸ்டார்டிங்ல ரெண்டு குடும்பமும் நல்லா பேசி ரெண்டு பேரும் இணைஞ்சு நல்லா தான் இருப்பாங்க, நல்லா போயிட்டு இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஈகோ வெளிப்படும், நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதை அவங்க சார்ட் அவுட் பண்ணாம அதை அப்படியே விட்டுருப்பாங்க. ஸோ அது ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுதுன்னா இந்த மாதிரி ஒரு பிரிவுல கொண்டு போய் விட்டுருது, சேரவே முடியாத அளவுக்கு ஆயிடுது. ஸோ இதை ரெண்டு தரப்பினருமே, ரெண்டு ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா ரியலைஸே பண்ண மாட்டாங்க. அவங்க சைடு தான் கரெக்ட், இந்த சைடு கேட்டா இந்த சைடு கேட்டா அவங்களும் அவங்க சைடு தான் கரெக்டும்பாங்க. ரெண்டு பக்கமுமே இந்த ஈகோ, பிரைட், அரகன்ஸ் இருக்கும் போத் பார்ட்னர்ஸ் கிட்டயுமே. ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்தாவே அது ஆபத்து தான், அந்த மேரேஜை கொண்டு போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பட் ரெண்டு பேர்கிட்டயுமே அந்த ஈகோ இருந்துச்சுங்கும் போது அது கண்டிப்பா அந்த இதுல கொண்டு போய் டைவர்ஸ்ல, பிரேக்கப்ல கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு உறவுக்குள்ள வரும் பொழுது நம்ம எதை விடணும்னா ஈகோ, ப்ரைடு, அரகன்ஸை தான் விடணுமே தவிர்த்து நம்ம எதை கட் பண்றோம், உறவுகளை கட் பண்ணி விட்டுறோம். பட் ஆக்சுவலா நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை தான் நம்ம கட் பண்ணணுங்கிறாங்க. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ஃபேமிலியில இது இருக்கு, ஈவன் ஆஃபீஸில் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையும் இந்த மூணு விஷயங்களுமே இருக்கு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லேயுமே இந்த மூணு விஷயமே இருக்கு. ஸோ இது மூணுமும் வந்து நமக்குள்ள இருக்கிறதுனால அது என்ன ஆகுதுன்னா, முதல்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அதுக்கப்புறம் ஒரு குவாரல் வருது, அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, பெரிய சண்டையா மாதிரி. அப்புறம் நம்ம வந்து அந்த உறவே வேண்டாம், நமக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவுல கொண்டு போய் விட்டுருது. ஸோ இந்த நெகட்டிவ், இந்த ஈகோ, ப்ரைடு, அரகன்ஸ் அப்படிங்கிறது என்ன வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரையட்ஸ் தான். அதாவது அது நமக்குள்ள இருக்கு, பட் அதை எப்படி நம்ம விளக்குறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா இந்த நெகட்டிவ் ட்ரையட்ஸ் வந்து ஏதோ காம்ப்ளிமெண்ட் மாதிரி, ஈகோவும் ப்ரைடும் வந்து நம்ம கண்டிப்பா இருக்கணும், அதெல்லாம் நமக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஈகோவை ரொம்ப கெட்டிமா பிடிச்சுக்கிறோம். சொல்ல போனா நம்ம வந்து ஈகோவை பத்தி, ப்ரைடை பத்தி, அரகன்ஸ் பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுனா கூட இதுல இருந்து நீங்க வந்து வெளியில வரணும். இந்த மூணு விஷயத்தையும் நீங்க விட்டாதான் ஈகோனா என்ன, ப்ரைடுனா என்னங்கிறதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்மளுடைய ஹையர் செல்ஃப் சொல்லுது. இதுக்கு வந்து ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்கியாலஜிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு தடவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இஜிப்தியன் சிவிலைசேஷன் அப்ப ஏலியன்ஸ் வந்து எர்த்துக்கு வந்ததா சொல்லியிருக்காங்க. அதுக்கான எல்லா எவிடன்ஸுமே அவங்க கிட்ட இருக்குன்னு அவங்க வந்து கன்ஃபார்மா சொல்றாங்க.
அது மட்டும் இல்ல, இந்த பிரமிட்ல எஜிப்தியன் பிரமிட் இருக்குல்ல, அதுல வந்து நம்மளுடைய 9 பிளானட்ஸ் பத்தி எல்லா நாலேஜும் அவங்க கிட்ட இருக்கு. அதெல்லாம் அதுல அந்த பிரமிட்ல வந்து பதிய வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ஒரு ரெண்டு விஷயத்த கன்ஃபார்மா சொல்றாங்க. ஒன்னு, இந்த ஏலியன்ஸ் வந்து எர்த்துக்கு வந்திருக்கு, எவிடன்ஸ் இருக்கு, கன்ஃபார்ம்ங்கிறாங்க. இன்னொன்னு, இந்த எஜிப்சியன்ஸ்க்கு வந்து நாலேஜ் இருக்கு, அதுவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து நம்மளுடைய 9 பிளானட்ஸ் பத்தி நாலேஜ் இருக்கு இல்லையா, அது அவங்க கிட்ட இருக்கு. அந்த சோலார் சிஸ்டத்தை பத்தி, நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தை பத்தி கத்துக்கிறதுக்காக தான் இந்த ஏலியன்ஸே வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. ஸோ இதுல என்ன அவங்க வந்து சொல்லாம இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்படி அந்த எஜிப்சியன்ஸ்க்கு இந்த நாலேஜ் எல்லாம் கிடைச்சது. ஏன்னா எஜிப்தியன் சிவிலைசேஷன் வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 1000 வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து மக்களுக்கு வந்து உலகம் வந்து உருண்டை அப்படிங்கிற அந்த நாலேஜே தெரியாது. இப்படிதான் உலகம் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கே தெரியாத அந்த காலகட்டத்துல ஏலியன்ஸ் வந்து இடத்துக்கு வந்திருக்காங்களாம். அதுவும் எதுக்கு வந்திருக்காங்கன்னா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட இருந்து நாலேஜை கெயின் பண்றதுக்காக ஏலியன்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு இந்த ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. ஸோ இதை ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே வந்து அவங்க சொல்றது வந்து நம்புற மாதிரி இருக்கா? கண்டிப்பா இல்ல. இதுக்கு வந்து நம்மளுடைய சுப்ரீம் செல்ஃப் என்ன ஆன்சர் பண்றாங்கன்னா, ஏலியன்ஸ் வந்தது உண்மை. அதே மாதிரி இந்த நம்மளுடைய அந்த இஜிப்சியன்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் கிடைச்சது உண்மை, அது இருக்குங்கிறதும் உண்மை. பட் அந்த நாலேஜ் அவங்க எங்கிருந்து கெயின் பண்ணியிருப்பாங்க, யாரு சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏலியன்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து நம்மளுடைய எஜிப்சியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க, என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அவங்க சொல்லி தான் இவங்களுக்கு அந்த நாலேஜே கிடைச்சிருக்குமே தவிர்த்து, எஜிப்சியன்ஸ் வந்து அப்ப அந்த அளவுக்கு முன்னேற்றம்லாம் இல்லை. அதாவது ஸ்பேஸ்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அங்க டெக்னாலஜி இல்லை. இப்போவே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. ஆனா நம்ம ஒரு பிளானட்ல இருந்து இன்னொரு பிளானட் போகவே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரி தான் இருக்கு. இதுல இவங்க சொல்றது வந்து அந்த ஏலியன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து நாலேஜ் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது, நம்ம ஹியூமன் ட்ரைப்ஸ் கிட்ட வந்து அவங்க கத்துக்கிறதுக்கு என்ன நாலேஜ் இருக்கு, அவங்களுடைய சோலார் சிஸ்டம்ல இருந்து வேற ஏதோ சோலார் சிஸ்டம்ல இருந்து நம்ம சோலார் சிஸ்டம்க்கு வந்திருக்காங்க. அப்பனா அவங்க எந்த அளவுக்கு டெக்னாலஜி வைஸ் முன்னேறி இருப்பாங்கன்னு நீங்க பாருங்க. அங்கிருந்து இங்க டிராவல் பண்ணி வர்றது அளவுக்கு அவங்க கிட்ட டெக்னாலஜி இருக்குன்னா, அப்ப என்ன அவங்க வந்து ஹியூமன்ஸ் கிட்ட வந்து கத்துப்பாங்க. நம்ம தான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஏலியன்ஸ் வந்து ரொம்ப டெக்னாலஜி வைஸ் அப்கிரேடடா இருப்பாங்க. ஸோ இதுல நம்ம வந்து கொஞ்சமாவது நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஆர்கியாலஜிஸ்ட் சொல்றதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டா நம்ம வந்து நம்பணும் அப்படிங்கிறது கிடையாதுங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சயின்டிஸ்ட்டுங்க, இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் வந்து இதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு அவங்களுடைய அந்த ஈகோ, ப்ரைடு, அரகன்ஸ் தான் முக்கியம். அது எங்கே ஹர்ட் ஆயிடும் அப்படிங்கிற அந்த பயத்தில் இந்த உண்மையை வந்து அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அதாவது ஒரு ஸ்பிரிட் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்கு, செலஸ்டியல் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத வந்து அது பற்றின நாலேஜ் வந்து அவங்களுக்கு சுத்தமாக இல்லை. அதனால அந்த ஏற்றுக்கிற மனப்பான்மையும் இல்லை. ஸோ இந்த ஸ்பிரிட் வேர்ல்டு பற்றின நாலேஜ் எல்லாம் அவங்களுக்கு இல்லாமல் அந்த விஷயத்தில் வந்து அவங்க இக்னோரண்ட்டாக தான் இருக்காங்க. இந்த எஜிப்தியன் சிவிலைசேஷன் இந்த எஜிப்சியன் அவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து இந்த மாயன்ஸ் எல்லாம் பிலீவ் பண்றாங்க. மாயன்ஸ், அதுக்கப்புறம் இந்த எஜிப்தியன் மக்கள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த செலஸ்டியல் வேர்ல்டு, ஸ்பிரிட் வேர்ல்டு, அதுக்கப்புறம் ஹியூமன் வேர்ல்டு, இந்த மூணு விஷயத்துலயும் அவங்களுக்கு வந்து 100% நம்பிக்கையும் இருக்கு, அது இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து இந்த மாயன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களை வந்து நம்ம 4 விதமா எடுத்துக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து முட்டாள்கள், இரண்டாவது கேட்டகரி வந்து இக்னோரண்ட் பீப்புளா இருப்பாங்க. அதே மாதிரி மூணாவது கேட்டகரி பாத்தீங்கன்னா, கத்துக்கிற, அதாவது ஸ்லீப்பிங் ஸ்லீப்பிங் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. நாலாவது கேட்டகரி வந்து வயசா வயசா இருப்பாங்க, அதாவது ஞானம் அடைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி 4 கேட்டகரியா இந்த மாயன்ஸ் வந்து மனிதர்களை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இதுல வந்து இந்த நாலாவது கேட்டகரியில இருக்க அந்த ஞானம் அடைந்தவர்கள்னு சொல்றோம் இல்லையா, அவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணி போகலாம். ஏன்னா அவங்க ஞானம் அடைஞ்சிருக்கனால அவங்களுடைய பேச்சு செயல் எல்லாமே சரியா இருக்கும்ன்றதுனால அவங்கள நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த சயின்டிஸ்டுங்க, இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க இவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா,
அவங்க வந்து இந்த கேட்டகரி ஃபர்ஸ்ட் கேட்டகரியில தான் வருவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஈகோ, ப்ரைடு, அரகன்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால, நம்ம இந்த பத்தின விஷயங்கள்லாம் சொன்னா அவங்க ஏத்துக்காதனால, அவங்க இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரிஸ் அதாவது முட்டாள்களா இருப்பாங்க. எப்ப அவங்க வந்து தன்னுடைய இக்னோரன்ஸை வந்து ஏத்துக்கிட்டு இந்த நாலேஜ் எல்லாம் நான் கெயின் பண்றேன் அப்படின்னு அவங்க முன் வராங்களோ, அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் நம்ம சொல்லி கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இக்னோரண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்க முடியும், ஆனா முட்டாளா இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப்பே பண்ண முடியாது. அவங்களுக்கு நீங்க எவ்வளவு நாலேஜ் சொன்னா கூட அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஈகோ, ப்ரைடு, அரகன்ஸ் வந்து அந்த நாலேஜை நம்ப விடாம தடுத்துரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால இந்த சயின்டிஸ்டுங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க கண்டுபிடிக்கிற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க. ஏன் நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அது பத்தின நாலேஜ் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்க வந்து நம்மளதான் முட்டாளாக்க பாக்குறாங்களே தவிர்த்து, அவங்க வந்து இந்த ஸ்பிரிட் வேர்ல்ட பத்தின எந்த வித நாலேஜும் இல்லை. இன்னொன்னு, அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு பாடி தான் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்பிரிட் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை அப்படிங்கறனால பாடியில மட்டுமே அவங்களுடைய ஆராய்ச்சி எல்லாமே இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க எவிடன்ஸும் கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப இவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து ஸ்பிரிட் வேர்ல்ட பத்தி சொன்னோம்னா அதுக்கெல்லாம் அவங்க எவிடன்ஸ் காட்டுங்க. ஸோ எவிடன்ஸ் இல்லாம இவங்க எதுவுமே நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால இவங்க கிட்ட நம்ம வந்து அவங்க ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம இந்த வேர்ல்ட பத்தி சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்ப இந்த 3 வேர்ல்டும் பாத்தீங்கன்னா, இந்த செலஸ்டியல் வேர்ல்டு, ஸ்பிரிட் வேர்ல்டு, ஹியூமன் மூணுமே வந்து லிங்க் ஆயிருக்கு. ஸோ அது எந்த மாதிரி 3 வேர்ல்டும் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிறக்குறீங்க. ஸோ அம்மா வயித்துல வந்து இந்த கரு உருவாகுதுங்கும் போது மூணாவது மாசத்துல தான் நமக்கு வந்து அந்த சோல் வந்து என்டர் ஆகும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த சோலை யாரு கிரியேட் பண்றது வந்து செலஸ்டியல் வேர்ல்டுல தான். ஸோ அங்கிருந்து அது கிரியேட் ஆகி நம்ம அந்த ஃபீட்டஸ்குள்ள வந்து ரீச் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இந்த ஆத்மாக்கள் நம்ம இறந்து போறோம் இல்லையா, வளர்ந்து நம்ம நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம இறந்து போறோம். ஸோ இறந்து போகும் பொழுது நம்மளுடைய சோல் எங்க போகுது பார்த்தா ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு தான் போகுது. அங்க வந்து அந்த ஸ்பிரிட் வேர்ல்ட கொஞ்ச நாள் அந்த சோல் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து ரீபர்த் அப்படிங்கறது எடுக்கும். அது திருப்பி ஹியூமன் வேர்ல்டுக்கு வரும். ஸோ அதனால வந்து இந்த ஸ்பிரிட் வேர்ல்டு, இந்த செலஸ்டியல் வேர்ல்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த ஹியூமன் வேர்ல்டுக்கு அது உள்ள வரும் பொழுது நம்ம இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற இந்த மெட்டீரியல்னால ஒரு அட்டாச்மெண்ட் ஆகி இங்க என்னெல்லாம் அனுபவங்கள் நமக்கு கிடைக்குமோ அதெல்லாம் நம்ம வந்து அனுபவிச்சுட்டே இருப்போம். ஸோ இப்போ இந்த சுப்ரீம் காட் வந்து இதுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறாரு. எப்படி இந்த 3 வேர்ல்டும் வந்து ஒன்னா இருக்கு. ஸோ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மோட்டார் கார் எடுத்துக்கோங்க. அந்த மோட்டார் கார் தான் நம்மளுடைய இந்த பருவுடல், நம்ம இந்த பாடி. ஸோ அதுக்குள்ள இருக்கிற டிரைவர் தான் ஒரு சோல். இப்போ அந்த கார் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, நல்லா ஓடுது, நல்லா இது பண்ணுது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஆக்சிலரேஷன்லாம் இருக்கு அப்படிங்கும் பொழுது அது எதனால அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிரைவருக்கு அந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லா இருக்காரு, நல்ல டிரைவிங் கத்திருக்காரு, டேலண்டட் பர்சன். அதனால அந்த கார் வந்து நல்லா ஓடுது, பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுது அப்படிங்களாம். இதுவே அந்த கார் வந்து கோணமும் நல்லா ஓடுது, சரியாவே போக மாட்டேங்குதுங்கும் போது அந்த டிரைவர் வந்து அந்த அளவுக்கு டேலண்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான், அவன் ரொம்ப நல்ல டிசிப்ளினா இருக்கான், ரொம்ப பிஹேவியர்லாம் நல்லா இருக்குங்கும் போது அது வந்து அந்த மனுஷனுடைய சோல் குவாலிட்டியை தான் இது பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நல்லாவே இல்லை, பிஹேவியர் நல்லா இல்லைங்கும் போது ஸோ அந்த மாதிரியான சோல் தான் அவனுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி கடவுள் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால வந்து இந்த இந்த சயின்டிஸ்டுங்களா எடுத்துக்கிட்டாலும், இந்த மெடிசன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இந்த இந்த மாதிரி நாலேஜ் அவங்களுக்கு இல்லாதனால அவங்க ரொம்ப ரொம்ப லைஃப்ல வந்து கஷ்டமும் படுறாங்க. இன்னொன்னு, அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே அக்யூரேட்டா இருக்காது, அது கண்டிப்பா கரெக்டாவும் இருக்காது. அவங்க என்னதான் அந்த ஃபீல்டுல இருந்து எவ்வளவுதான் பண்ணுனா கூட அவங்களால அதுல ஜெயிக்கவே முடியாது, தோத்து தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சுப்ரீம் காட் வந்து சொல்றாரு. ஸோ இதுதான் இந்த வந்து இந்த ஈகோ, ப்ரைடு, அரகன்ஸ் அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதை இன்னும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, இப்போ இந்த நம்மளுடைய ஹியூமன் வேர்ல்ட்ல வந்து எல்லாமே லா பிரகாரம் தான் போயிட்டு இருக்கு. ஒன்னொன்னுத்துக்குமே நம்ம லா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இவங்கெல்லாம் இந்த இந்த சோல் பத்தின நாலேஜ் இல்லாதனால ஆஹ் இவங்களுடைய லைஃப்ல வந்து எல்லாமே ஒரு ஐடென்டிட்டி எப்படின்னா பாடி ஐடென்டிட்டிலேயே போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு அறியாமையிலேயே அவங்க இருந்துட்டே தான் இருக்கிறாங்க. இதுக்கு வந்து சுப்ரீம் கார்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த யுஎஸ் மெரைன் ஆபீசர் பத்தி நான் முன்னாடியே ஒன்று சொல்லியிருக்கேன். அவரு வந்து ஒரு கொலை பண்ணிடுறாரு.
ஸோ அவர் ஏன் ஒரு லேடியை, ஒரு மெரைன் ஆஃபீஸர் வந்து ஒரு கூட வேலை செய்யற ஒரு லேடியை வந்து கொலை பண்ணிடுறாரு. ஸோ அது எதை அவர் கொலை பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள அந்த ஹேட்ரட் ஃபீலிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதிகமா இருந்தனால இன்னொன்று அந்த கூட வேலை செஞ்ச அந்த பெண்மணி வந்து அவங்க ஒய்ஃப் அவங்க ஒய்ஃப் செய்யற ஒரு காரியத்தை வந்து அந்த அதே மாதிரி அந்த பெண்மணியும் பண்ணனால இவர் வந்து கோவப்பட்டு கொன்னுடுறாரு. ஸோ இது ஏன் அந்த மாதிரி அந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து அவங்க ஒய்ஃப் மேல ஒரு பயங்கரமான ஒரு ஹேட்ரட் ஃபீலிங்ல இருந்திருக்காரு. ஸோ அந்த சமயத்துல அந்த ஹேட்ரட் ஃபீலிங் அவருக்கு அதிகமா இருந்தனால ஸ்பிரிட் வேர்ல்டுல இருக்கக்கூடிய அந்த பேட் சோல் ஆக்டிவேட் ஆகி அது இவர பாடியை எடுத்து அது அந்த கொலையை பண்ணியிருக்கு. ஸோ இவர் வந்து போலீஸ் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணும் போதும் அவர் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி நான் என் பாடியை விட்டு வெளியில வந்துட்டேன், இதை பண்ணது வந்து நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கிட்ட இவர் சொல்லுவாரு. பட் அது வந்து போலீஸ் ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய சட்ட பிரகாரம் அதெல்லாம் உண்மை கிடையாதுல்ல. சோல் பத்தின எந்த நாலேஜும் அவங்களுக்கு எல்லாம் கிடையாது. அவங்க எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்ல தானே எடுத்துப்பாங்க. அதனால இவர் வந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு, ஏமாத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்றதும், மனுஷங்க வந்து சோல் பத்தின நாலேஜ் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும், கவர்மெண்ட்டுக்கும் இதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சுப்ரீம் கோர்ட். ஸோ அவ்வளவுதான் மாஸ்டர்ஸ், இன்னைக்கான நாலேஜ் ஷேரிங் இவ்வளவுதான். ஸோ இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம் மாஸ்டர்ஸ். வேணி மாஸ்டர், நீங்க ஏதாவது சொல்றீங்களா? இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ரொம்ப நல்லா இருந்துச்சு மாஸ்டர். கரெக்டான சாய்ஸ்ல சப்ஜெக்ட் மூணுமே ரொம்ப அலைன்மெண்டா வந்தது, நல்லா இருந்தது, கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. தேங்க்யூ, தேங்க்யூ மாஸ்டர். அப்புறம் சொன்னீங்க. ஓகே மாஸ்டர்ஸ், வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்ல அந்த செஷன் பத்தி நீங்க சொல்லலாம். நீங்கெல்லாம் நம்புறீங்களா? நான் வந்து இந்த ஸ்பிரிட் வேர்ல்டு, செலஸ்டியல் வேர்ல்டு பத்தி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு மேம். நம்பிக்கை இருக்கு. அதாவது என்னன்னா, அந்த ஸ்பிரிட் வேர்ல்ட்ல இருந்து இந்த ஆத்மா நம்மளுடைய அந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்கு வரும் பொழுது அதை வந்து நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. ஸோ எதுவுமே நம்ம கண்ணில் பார்க்காம இருக்கிறனால நம்ப முடியல. ஈகோ, ப்ரைடு இதெல்லாம் இருக்கிறவங்க கிட்ட என்ன சொன்னாலுமே நம்ப மாட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து தன்னுடைய ஈகோ தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து இந்த இது பிரகாரம், இந்த மாயன் சொல்ற இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா முட்டாள் அப்படிங்கிற கேட்டகரியில வராங்க. ஸோ நம்ம எப்பவுமே நம்மளுடைய ஈகோ இல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஸோ அப்பதான் நம்ம வாழ்க்கையில வந்து கொஞ்சம் நல்ல ஒரு growth இருக்கும். இதுலயே சுப்ரீம் காட் என்ன சொல்றாருன்னா, இந்த சயின்டிஸ்டுங்களுக்கு வந்து அதிகபட்சமான ஈகோ இருக்குங்கிறாங்க. ஈகோ ப்ரைட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இப்போ அதை விட்டுட்டாங்கன்னா அவங்க ஃபீல்டுலயே அவங்க நல்லா ஷைன் ஆகி வர முடியும். இன்னும் அவங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். அவங்க வந்து இந்த ஈகோ ப்ரைட் எல்லாம் இருக்கிறதுனால தான் அவங்க ஃபீல்ட்ல இன்னும் அவங்க நல்ல முன்னேற்றம் அடையாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் செல்ஃப் சொல்லுது. ஓகே மாஸ்டர்ஸ், வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நீங்க ஏதாவது அனுபவங்கள் ஷேர் பண்றீங்களா? ஆஹ் நீங்க மாஸ்டர்ஸ் யாராவது நீங்க நல்ல புக் ஏதாவது படிச்சு நீங்களுமே இங்க நாலேஜ் ஷேர் பண்ணலாம். ஒரு 10 பேஜ் இல்ல 15 பேஜ் நீங்க படிச்சா கூட அது நீங்க வந்து இங்க ஷேர் பண்ணலாம் மாஸ்டர். யாராவது முன்வாங்க பேசுறதுக்கு. ராஜ வித்யா மாஸ்டர், ஏதாவது சொல்றீங்களா நீங்க? வாழ்க வளமுடன் மாஸ்டர். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஓகே மாஸ்டர். அது யூஸ்வலா இருக்கிறத விட நம்ம எப்பவும் எந்த மாதிரி திங்கிங் வந்து எல்லாமே வந்து நம்ம சோல் பேஸ்டா இருக்கணும் அப்படிங்கறது வந்து நீங்க சொன்னீங்க, அது கரெக்ட் தாங்க. ஆனா அது கடைசி அந்த சுப்ரீம் இதுங்க சொல்ற மாதிரி அது எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கறது, அது எப்படி நம்மளால முடியுங்களா இல்ல அது எப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் இது மட்டும் யோசனையா இருந்துச்சுங்க. அதான் அது புரியணும்னா முதல்ல மனுஷங்க வந்து அந்த ஈகோ விடணும்ல. ஈகோ தான் இப்ப எல்லாருக்குமே ஒரு தடையா இருக்கு. அதாங்க மாஸ்டர். நம்ம வந்து நம்மளோட ஈகோவை வந்து நம்ம லெட் கோ பண்ணலாம். அதே மாதிரி மத்தவங்களுக்கு நம்ம பண்ண வைக்க முடியாது இல்லைங்களா? எல்லாருக்கும் அவங்க அவங்களுக்கா அது தோணணும் இல்லைங்களா? ஆமா, தோணுனாதான். இப்போ இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ ஒரு ஃபேமிலியே எடுத்துட்டாங்க கூட, ஒருத்தருடைய ஈகோ பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளும் பாதிக்கும், அந்த ஒய்ஃபையும் பாதிக்கும்.
ஒரு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கண்டிப்பா. ஈகோயிஸ்டிக்கா இருக்காரு, ஒய்ஃப் அவரோட டேலண்டடா இருப்பாங்க, ம். பட் அவர் ஈகோ என்ன பண்ணும், அவங்க டேலண்ட்டை வெளிப்படுத்த விடாம தடுக்கும். ஸோ அதனாலதான் ம். உலகத்துல இத்தனை பாதிப்புகள், இந்த இவ்வளவு பெரிய வார் எல்லாம் வர்றதுக்கான ரீசனே இதுதான். ஒரு ஆமா. கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் உண்மைதான் வார் மாஸ்டர். வருதுன்னா அதை நீங்க உள்ள டீப்பா போய் பாத்தீங்கன்னா அது கடைசியில ஈகோவா தான் இருக்கும். ஸோ ம். ம். அதனாலதான் ப்ராப்ளம் வருது. ஸோ நம்ம சுப்ரீம் செல்ஃப் வந்து இது எல்லாம் இல்லாம மனுஷங்க இருக்கணும், இந்த ஸ்பிரிட் வேர்ல்ட பத்தி நாலேஜ் ம். அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ம். இப்ப இத கேட்ட உடனே மாஸ்டர் எனக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி மன்றத்துல வந்து ஒரு மூத்த பேராசிரியர் வந்து அவங்க மகரிஷியோட இருந்த அனுபவத்தை வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க. ஓகே. எனக்கு அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருதுங்க. நான் அதை ஷேர் பண்ணட்டுங்களா? சொல்லுங்க மாஸ்டர். அதாவது வந்து மகரிஷி வந்து ஒரு தடவை வந்து எல்லாத்துலயும் உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாருங்களாமா. அப்ப ம். கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது வந்துட்டு அவர எல்லாம் ரொம்ப ஆத்மார்த்தமா உட்கார்ந்து அவருடைய வகுப்பை வந்து அவருடைய பயிற்சிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப எல்லாம் வந்து ஆத்மார்த்தமா உட்கார்ந்து அப்படி கவனிச்சிட்டு இருந்தாங்களா. மகரிஷி வந்து ஒரு தெய்வம் மாதிரி பார்த்துட்டு எல்லாரும் பண்ணிட்டு அவரோட இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களாம், தாட்ஸ் ஸ்பீச் எல்லாம். அப்ப ஓகே. வந்து உள்ள ஒரு நபர் வந்தாருங்களாம். அவர் வந்து மகரிஷியுடைய ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, கேர்டேக்கர் மாதிரி அந்த மாதிரி இருந்தவருங்களாம், பொறுப்புல இருந்தவராம். ம். அவர்தான் வந்து காலையில எழுந்திருச்சுன்னா மகரிஷிக்கு வந்து சுடுதண்ணி போடுறதுல இல்ல தண்ணி பச்சை தண்ணியா என்ன அது அவர் குளிக்கிறதுல ஆரம்பிச்சு அவர் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதுல இருந்து அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறது, அவருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் அவர்தான் வந்து கூடவே இருப்பாராம். மகரிஷி கூடவே எல்லாமே செய்வாருங்களாம். அப்ப ஓகே. வந்து மகரிஷி வந்து அந்த நேரத்துல அவருக்கு ஏதோ தேவைப்படவும் அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னோம்னா அவர் வந்து என்ன ஒரு மைண்ட் இருந்தான்னு தெரியுங்களா, அவருக்கு வந்து சட்டுன்னு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து மகரிஷிட்ட வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாராம். நான் காலையில எந்திரிச்சு எத்தனை வேலை பண்றேன் உங்களுக்கு, நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன், இந்த ஒரு விஷயம் அவங்க எக்ஸிட் ஆயிட்டாங்க. வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆயிட்டு இருந்துச்சு அப்பவே. ஓகே மாஸ்டர்ஸ், வேற யாராவது? வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சான். மகரிஷி எவ்வளவு பெரிய மகான், இவர் வந்து இப்படி கை காட்டினா நம்ம எல்லாம் செய்யறதுக்கு எத்தனை பேர் இருக்கோம், இவர் வந்து அவர் ஒரு உதவியா தானே கேட்டாரு, அதுக்கு வந்து அவர் எவ்வளவு திட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னோம். இவங்க எல்லாரும் வந்து சொன்னாங்களாம், நம்ம வந்து இவர் வந்து நீங்க வந்து நம்ம அரைக்கோயில் அதாவது இந்த இடத்துக்கு அனுப்பலாம் கொஞ்சம் உங்களை வந்து இந்த வந்து அவர் திட்டுறாரு, நீங்க ஏன் வந்து இந்த அளவுக்கு மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்ப வந்து மகரிஷி சொன்னாராம், இது வந்து ஒரு என்ன சொல் தெர்மாமீட்டர் மாதிரி நான் வந்து இவரை வச்சுக்கிறேன். என்னன்னா இவர் சொன்ன அத்தனையும் உண்மை. ஏன்னா இவருக்காக தான் எல்லாமே செய்யறாரு. இவருடைய ஒரு இந்த ஹெல்ப் இல்லாம என்னால எந்த வேலையுமே என்னால செய்ய முடியாது. அந்த அளவுக்கு என் அன்பா அக்கறையா தான் பாத்துக்கிறாரு. ஆனா அவர் வந்து கோவப்படும் போதோ திட்டும் போதோ நான் வந்து எதிர்வினை ஆற்றுறேன். நான் வந்து திருப்பி அதே மாதிரி அவர்கிட்ட கோவப்படுறேன். இப்ப நீ வெளியில போ அப்படிங்கிற மாதிரி நான் என்ன வந்து சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கு போல. வேலை மட்டும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு நான் என்னுடைய தன்மையை நான் இழக்காம இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து பக்குவம் ஆயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி ஒரு நபர் என் கூட இருக்கும் போதுதான் நான் பக்குவமா இருக்கிறேனா இல்லையா அப்படிங்கறத என்னால வந்து என்ன நானே செக் பண்ணிக்க முடியுது. அதனால இந்த நபர் எப்பவுமே என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். அப்ப என்ன அப்படின்னா நம்ம கூட இருக்கவங்க நம்மள நிறைய டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம ம். ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பக்குவமாயிட்டே இருக்கோம்னு அர்த்தம். அது நபர்கள் நம்ம எப்பவுமே இருக்கதான் செய்வாங்க. நம்ம தான் அதை ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி மூத்த பேராசிரியர் வந்து அதை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சோ இப்ப ஈகோன்னு சொன்னோன்னே எனக்கு அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது மாஸ்டர். சோ அதான் நான் இங்க ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே. நன்றி மாஸ்டர். வெரி குட் மாஸ்டர். அதான் எல்லா ப்ராப்ளத்துக்குமே காரணமே நம்மளுடைய ஈகோ தான். ஸோ அந்த ஈகோ ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் ஈகோ இருந்துச்சுன்னா அவங்க ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா போதும், அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. அவங்க ஈஸியா அவங்கள ஏமாத்தவும் முடியும் அப்படிம்பாங்க. இந்த ஈகோ இந்த இதெல்லாம் இல்லாம இருந்தா அந்த அறியாமையில இருந்து வெளியில வந்து ரொம்ப ஒரு பியூர் நேச்சரோட இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய இன்ட்யூஷன் அதிகமா இருக்கும். அதனால வந்து அவங்களுக்கு ஒருத்தவங்க நம்ம கிட்ட நம்மளை ஏமாத்துறாங்களா, இவங்க வந்து நல்லவங்களா, இவங்க நம்ம நம்பலாமாங்கிற அந்த உணர்வெல்லாம் நமக்கு ஈஸியா காட்டி கொடுத்துருவோங்கிறாங்க.
ஸோ இன்னசென்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இயல்பு. ஆனா மனுஷங்க வந்து இந்த மாயை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மாட்டிக்கிறோம். அதுல இருந்து வெளியில வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா. அதனாலதான் இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்குள்ள, இந்த ஹியூமன் வேர்ல்டுக்குள்ள நம்ம வந்த உடனேவே நம்ம வந்து கம்ப்ளீட்டா நம்ம மறந்துடுவோம் நம்ம எதுக்காக வந்தோங்கிறது. பட் இந்த மாதிரியான இந்த லைஃப்ல நம்ம மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டே இருப்போம். ஸோ இதுல இருந்து என்னதான் நம்மளை சுத்தி எவ்வளவு மாயை இருந்தா கூட அதுல மாட்டிக்காம நம்மளை எப்படி நம்ம வச்சுக்கிறோமோ அதுதான் இங்க கேமே. ஸோ அதுக்கு தான் இந்த தியானங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது. ரொம்ப நல்லா சொன்னீங்க ராஜவித்யா மாஸ்டர், எக்ஸலண்டா இருந்துச்சு. நன்றிங்க. தேங்க்யூ. வேணி மாஸ்டர், நீங்க ஏதாவது சொல்றீங்களா? உங்களுக்கு எனிதிங் டு ஷேர்? நேத்தே ரொம்ப நேரம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. நீங்க நல்லா இருந்துச்சுப்பா கிளாஸ், அதான் நல்லா இருந்தது. ஆனா ராஜவித்யா மாஸ்டர் கேட்டாங்களா, எல்லாருக்கும் போய் நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்கல்ல. அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் எல்லாம் போய் கிடைக்கணும்னா அதுக்கு தகுந்த அந்த பக்குவம் இருக்குல்ல. நம்ம அந்த சோல் ஜேர்னில நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோங்கிறத பொறுத்தா இதை எடுத்துப்போம். இப்ப இந்த மீட்டிங்ல வந்து நீங்க எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னா நீங்க சோல் ஜேர்னில நீங்க மெச்சூர்டு அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டுக்குள்ள வந்துடுறீங்க. சோ நீங்க காது கொடுத்து கேட்பீங்க. அதே யங் அண்ட் அடல்ட் சோலு, யங் சோலா இருக்கிறவங்க வந்து கேட்க மாட்டாங்க. அடல்ட் சோலா இருக்கிறவங்க அப்பதான் கேட்கவே அதை ஓகே அப்படின்னு காது கொடுத்து கேட்பாங்க. ஆனா அதுல நம்பிக்கை இருக்காது. யங் சோலோ இன்ஃபேன்ட் சோலோ இதுக்குள்ள வரவே மாட்டாங்க. இந்த சோல் ஜேர்னில அவங்களோட பொசிஷன் அங்கதான் இருக்கு. அதுவும் நம்ம ஃபேமிலியில எப்படி ஒரு ஸ்கூல்ல எல்லா எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட் இருப்பாங்களோ அத மாதிரி உலக வாழ்க்கையில எல்லாரும் கலந்ததுதான் இருப்போம் நம்ம. அதனால இதை கண்டுபிடிச்சு ஒருத்தர் சில பேர் வந்து அப்படியே ஸ்கிப் பண்றாங்களாம். எல்கேஜில இருந்து டைரக்டா டபுள் ட்ரிபிள் ப்ரொமோஷன் எடுத்து 12th வர முடியும். ஆனா அது எல்லா சோலுக்கும் அந்த முனைப்பு இருக்குமா அது தெரியல. அது மாதிரி இவர் வந்ததா சொல்றாங்க. நம்ம சீக்கிய குரு இருக்கிறாலே குருநானக், அவர் வந்து 1வது பர்த்லயே முடிச்சிட்டாரா என்னமோ, 2வது பர்த்ல அவரை பத்தி அப்படி ஒரு கதை உண்டு. ஒரே இதுல பிறந்து அப்படியே முடிச்சாராம், குருவா மாறினதா இருக்கு அது. அந்த மாதிரி வெரி ரேர் கைண்ட் ஆஃப் பீப்புளால தான் முடியும். சோ நம்ம சொல்லுவோம், எடுத்துக்கலைன்னா அவங்கள ஜட்ஜ் பண்ண வேண்டாம். ஏன் இப்படி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, இவ்வளவு நல்லது தானே, இதை ஏன் இவங்க கேட்கலன்னா அந்த மாதிரி மென்டாலிட்டிக்குள்ள நம்ம ஈகோவை மாறிடக்கூடாது. நமக்கு ஒரு எல்லாம் எனக்கு தெரியுதுங்கிற அந்த ப்ரைடு வேண்டாம். நம்ம சொல்லலாம், பட் அவங்க எடுத்துக்கலைன்னா சரி ஓகே, அவங்க அந்த இடத்துலதான் இருக்காங்க, அவங்களால அவ்வளவுதான் பண்ண முடியும். ஒரு எல்கேஜி குழந்தைகிட்ட போய் நம்ம மேக்ஸ் ரூல்ல சைன் டீட்டா டேன் டீட்டா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னா எப்படி அதுக்கு புரியும்? சோ அந்த மாதிரி நிலைமையில அவங்க இருக்காங்கங்கிற அந்த புரிதல் நமக்கு வந்துடணும். அது இந்த ப்ரைடு, இந்த இது ஈகோ அதுக்குள்ள நம்மளை பத்தி இருக்குதுல்ல. நம்ம கொடுக்கறதுனால நம்ம வந்து ஒரு பெரிய ஆளுங்கிற மாதிரியும், வாங்குறதுனால அவங்க என்னமோ தாழ்ந்தவங்க மாதிரி பார்க்காம இட்ஸ் ஓகே, இப்ப இல்லைன்னா என்ன, அடுத்த ஜென்மத்துல வந்து தெரிஞ்சுக்க போறாங்கிற மாதிரி கொஞ்சம் லீவ் பண்ணலாம். திரும்ப திரும்ப பாக்குற நேரம்லாம் நம்மகிட்ட இருந்து ஒரு நல்ல எனர்ஜி, இதை புரிஞ்சுக்கலாமே, இது நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி. இதுதான் நல்லதுன்னு பிடிச்சிட்டு நம்ம தொங்கவே கூடாது. அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க. முதல்ல அவங்க பேசுறத நம்ம அக்செப்ட் பண்ணாதான் அவங்க, நம்ம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அக்செப்ட் பண்ணணும், கொஞ்சம் நல்லா சுகர் கோட் பண்ணி தான் பேசணும். ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் இது போகும் இந்த மேட்டர். இன்னொன்னு, நம்ம ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மேட்டரையும் டெலிவர் பண்ணணும். இப்போ சாந்தினி மாஸ்டர் சொல்ற மாதிரியே எல்லாருக்கும் இப்ப கிளாஸ் ரூம்ல நம்ம எல்லாரும் ஈக்குவலா இருக்கும். அதனால அவங்க ஸ்பீச் இப்படியே போகுது. இதே வேற ஒருத்தவங்க சொல்லும்போது அவங்க வேற மாதிரி தான் மாத்தி சொல்லுவாங்க. இதை இப்படியே செலிஸ்டியல் ஸ்பிரிச்சுவல்டு இந்த மாதிரிலாம் இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. சோ அதுக்கெல்லாம் பேரை மாத்தி, இல்லைங்க மேல ஒருத்தவங்க இருக்காங்க, நமக்குன்னு கடவுள் இருக்காருன்னு பேரையே மாத்திருவோம். பிரபஞ்சங்கிற வார்த்தையெல்லாம் விட்டுட்டு கடவுள், சாமி அப்படிதான் நம்ம போகணும். நம்ம வீட்டுல பெரியவங்ககிட்ட பேசினா இதெல்லாம் பேச முடியுமா? பேசவே முடியாது. வயசுல பெரியவங்களா இருப்பாங்க, ஆனா பிலீவிங் சிஸ்டம் வேற. அதுதான் நம்ம அந்த காமன் சென்ஸ் அந்த அந்த இடத்துல அப்ளை பண்ண வேண்டியதாங்கிறதா என்னோட கருத்து. தேங்க்யூ மேம். அதான் இப்போ நம்ம வந்து ஒரு சிலைக்கு வந்து நம்ம பாலாபிஷேகம் பண்றோம், அதே மாதிரி வேண்டுதல் எல்லாம் பண்ணுவோம். எனக்கு வந்து இந்த காரியத்தை நிறைவேற்றி வை, அதுல எல்லாம் நமக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. எப்படி அது நம்ம வந்து ஒரு 21 நாள் உனக்கு நான் இந்த மந்திரம் சொல்றேன், எனக்கு இந்த காரியத்தை அதுல நம்புவாங்க. பட் அதுக்கு எப்படி எப்படி நம்ம அதை வந்து சொல்றதுனால எப்படி அது நிறைவேறுது? ஸோ நமக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாயிடுது. இந்த 21 days வந்து நம்ம அந்த மந்திரத்தை சொன்னா கண்டிப்பா அது நடக்குங்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ள உருவானனாலதான் வெளியில அது ரியாலிட்டியில நடக்குது. நிறைய பேருக்கு அது நடந்திருக்குல்ல, கோயிலுக்கு போவாங்க, வேண்டுவாங்க, எந்த அளவுக்கு அந்த தீவிரமா அதை வந்து ஒரு செயலை செய்யறாங்களோ அது கண்டிப்பா அவங்களுக்கு நடக்கும். முருகன் கோயிலுக்கு போனா கண்டிப்பா நடக்கும்பாங்க, அதே மாதிரி சிவனை கும்பிட்டா கண்டிப்பா நடக்கும்பாங்க. ஸோ அதெல்லாம் ஏன்னா அவங்களும் உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் நடக்குது. அந்த பிலீஃப் வந்து இருக்கிறனால அது அப்படியே ரியாலிட்டியில வருது, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க வந்து இதெல்லாம் செஞ்சனால அப்புறம் விட்டுருவாங்க பாருங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க, பழையபடி ஆயிடுவாங்க. மறுபடியும் வேற ஏதாவது இஷ்யூ வந்தா மறுபடியும் ஒரு வேண்டுதல் வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் அதனாலதான் நம்மளுடைய இது நம்ம குருஜி சொல்றாரு, இந்த மாதிரி சிலை வழிபாடெல்லாம் தேவையில்லை, கடவுள் உங்களுக்குள்ளேயே இருக்காரு
ஸோ நீங்க வந்து உங்களுக்குள்ள போய் பாருங்க. உள்ள வந்து அந்த கடவுள் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள போய் பார்த்து நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்கங்கிறது. அதனாலதான் அவங்க அப்படி சொல்றாங்க. பட் சில பேருக்கு வந்து ஒரு உருவம் தேவைப்படுது. சும்மா இப்படி வந்து நம்ம ஒரு சக்தி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி வழிபடுறதுன்னு தெரியாது. அதுக்காக தான் இந்த சிலை மாதிரி இதெல்லாமே வந்து உருவாக்கி வழிபடுறதுக்கு அவங்க அந்த மாதிரி சில முறைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அப்பதான் நம்புவாங்கன்னு. ஏன்னா சில பேருக்கு வந்து கண்ணால பார்த்தாதான் நம்புவாங்க. அவங்க கண்ணு முன்னாடி இல்லைன்னா அதை நம்பவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் வேணும். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி கோயில் இதெல்லாம் உருவாகி இருக்கே. ஓகே மாஸ்டர்ஸ், ரொம்ப நன்றி எல்லாரும் இந்த செஷன்ல ஜாயின் ஆனதுக்கு. இன்னைக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷேரிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் நம்ம வந்து நாளைக்கு ஜாயின் பண்ணலாம். ஷர்மிளா மாஸ்டர் அன்மியூட் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது கேக்குறீங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ வெரி மாஸ்டர். உங்களுக்கு தேங்க்யூ மாஸ்டர். சாந்தி மாஸ்டர். கேள்வி ஒண்ணும் இல்லை மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூக்கா அம்பியாக்கா. ரெகுலரா தேங்க்யூ சாந்தினி. தேங்க்யூக்கா. நீங்களும் ஒருத்தருமே வந்து புக் ரீடிங் பண்றீங்கன்னா தாராளமா இங்க ஷேர் பண்ணுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஆனா புக் ரீடிங் பண்ணதான் டைமே இருக்க மாட்டேங்குது சாந்தினி. ம் அதுதான் ஓகே. ஸோ டெய்லியுமே என்ன சொல்றாங்கன்னா நம்ம தியானம், சுவாத்தியாயம், சஜன சாங்கத்தியம்ங்கிற மாதிரி நம்ம தினமும் வந்து தியானம் வந்து 3 hours பண்ணணுங்கிறாங்க. 2 hours வந்து புக் ரீடிங் பண்ணணுங்கிறாங்க. ஸோ 2 hours உங்களால புக் ரீடிங் பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour டெய்லியும் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு 1/2 hour புக் ரீடிங் பண்ணிட்டு படுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ கொஞ்ச நேரம் ஒதுக்கிக்கோங்க உங்களுக்கும் கொஞ்சம். ஏன்னா எல்லாரும் ஒரு ஒரு புக்ஸ் எடுத்தோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது எல்லாருக்கும் யூஸ் ஆகும்ல, அதுக்காக தான். தேங்க்யூ ஆல். நம்ம நாளைக்கு ஜாயின் பண்ணலாம். சாந்திமா அவங்க கிட்ட ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் கேட்டியா அம்பிகா கிட்ட? அம்பிகாக்கா, அது ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் ஆரம்பிச்சிட்டாங்களா இல்ல பிப்ரவரி தானே ஆரம்பிக்க போறாங்க? இருக்காங்க, பிப்ரவரி தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் அந்த இது. நீங்க ஜாயின் பண்றீங்களாக்கா ஸ்பிரிச்சுவல் இல்ல டேப்லெட்? இல்ல சாந்தினி, எனக்கு இதுதான் கரெக்டா இருக்கு. ஓகே ஏன்னா அதுக்கப்புறம் வேலை இருக்கிறதுனால சரியா இருக்கு. ஓகே. ம். ஆமா, அது சரி வந்து ஆக்சுவலா 2 hours கிட்ட போகும் கிளாஸ். ஆமா, அப்படிதான் நான் பார்த்தேன். அதனாலதான் என்னால முடியல. அந்த டைம் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆமா, சாயங்காலம் அம்பிகா ஈவினிங் வந்து தவறாம வீக்லி 2 கிளாஸ் இருக்கும். அதனாலதான் அதுதாங்க, ஈவினிங் தான் அவ வந்துடுவா ஆபீஸ்ல இருந்து. அப்புறம் எனக்கும் நான் வாக்கிங் வேற ஒரு 1/2 hour போறேன் சுகருக்காக. சரி சரி அப்புறம் வந்து டிஃபன் பண்ணணும். அதனால எனக்கு சரியா இருக்கும் நேரம். சரி சரி. ஏதாவது புக்கு படிச்சு சின்னதா சொல்லுங்க, வாங்க நீங்களும் வந்தா நல்லா. சரி சரிங்கம்மா, ஓகேங்கம்மா. நாளைக்கு வந்து அம்மா சொல்லுவாங்க. நாளைக்கு செகண்ட் சாப்டர் சொல்றாங்க. அன்னைக்கு வந்துச்சு அம்பிகா? இல்ல இல்ல வந்தேங்கம்மா, வந்து கேட்டேன். கேட்டீங்களா? சரி சரி. நல்லா பேசுனீங்கம்மா. தேங்க்யூ. நாளைக்கு ஜெயசுதா மாஸ்டர், நீங்க அன்மியூட் பண்ணியிருக்கீங்க, சொல்ல விரும்புறீங்களா? ஜெயசுதா மாஸ்டர். சாரி மாஸ்டர், ஒன்றும் இல்லை, தவறி வந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே மாஸ்டர்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம நாளைக்கு மீண்டும் தியானத்துல இணைவோம். தேங்க்யூ.